بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நம்முடைய வாழ்க்கை நெறியான இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டியாக திகழக்கூடிய திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பெற்ற புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் இறைவனிடத்தில் முழுமையான நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாகவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனுடைய அரவணைப்பை பெற்று நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே இறைவனை நாம் சந்திக்கும் பொழுது அவனுடைய திருப்தியை பெற்ற அடியார்களாக நாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சபையில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். இந்த அழகான தருணத்தில் அழகிய திக்ருகளும் அளவில்லா நன்மைகளும் என்கின்ற தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த உலகம் அளிக்கப்பட்டதற்கு பின்பாக இறைவனை நாம் சந்திக்கவிருக்கின்ற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் யார் இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்ட வாழ்க்கையில் இருப்பார், யார் சுட்டரிக்கப்படக்கூடிய நெருப்பிலே அதற்கு இரையாகி கொண்டிருப்பார் என்பதை பற்றி பேசும் பொழுது فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ யார் நாளை மறுமையில் இறைவனை சந்திப்பதற்காக வரும் பொழுது தன்னுடைய மீசான் என்கின்ற அந்த எடை தராசை நிரப்பிக் கொண்டு வருகிறாரோ, அதிலே கனமான பொருட்களை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு ஆஜராகிறாரோ, فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ அவர் இறைவனால் புரிந்து கொள்ளப்பட்ட திருப்தியான ஒரு வாழ்க்கையில் இருப்பார் என்று அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய அந்த மீசான் எடை தராசினுடைய கனம் குறைந்து விட்டதோ, ஃபஉம்முஹு ஹாவியா, அவருடைய தங்குமிடம் என்பது ஹாவியா என்கின்ற ஒரு இடம். வமா அதுராக மாஹியா, அந்த ஹாவியா என்றால் என்னவென்பது உமக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு சொல்கிறான். நாருன் ஹாமியா, அதுதான் சுட்டரிக்கப்படும் நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் மறுமையில் அதனுடைய வர்ணனைகளை நமக்கு ஏராளமான வசனங்களில் பல விதத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றான். மறுமையிலே இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், இறைவனுடைய லானத்திற்கு ஆளானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நமக்கு விவரிக்கின்றான். அதே போன்று இறைவனுடைய அரவணைப்பை பெற்றவர்கள், மகுபிரத்திற்கு சொந்தக்காரர்கள், இறைவனுடைய திருப்திக்கு சொந்தக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் நமக்கு அல்லாஹ் வர்ணித்து காண்பிக்கின்றான். அவை அனைத்தையும் ரத்தின சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். ஒரே ஒரு ஃபார்முலா தான். நாளைக்கு அல்லாஹ் உங்களுடைய நன்மை தீமைகளை இடை போட்டு பார்க்கும் பொழுது நன்மை கனமாக இருந்தது என்றால் சொர்க்கம், தீமை அதிகமாக இருந்தது என்று சொன்னால் நரகம். அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டான். அப்ப நாம் நம்முடைய மீசானுடைய அந்த இடைத்தராசினுடைய அந்த கணத்தை நாம் கூட்ட வேண்டுமையானால்
அதற்குரிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் நம்முடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறான். எதுவெல்லாம் நன்மை என்பதை நமக்கு பட்டியலிடும் பொழுது கொஞ்சம் அப்படியே சுய பரிசோதனையாக நம்மை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுக்க. எதெல்லாம் நன்மை? தொழுதால் நன்மை, நோன்பு வைத்தால் நன்மை, தான தர்மங்கள் செய்தால் நன்மை, குர்ஆனை ஓதினால் நன்மை, இப்படி நன்மை என்கின்ற அந்த பட்டியலில் நீண்டு கொண்டே செல்கிறது. ஆனால் அந்த நன்மையினுடைய பட்டியல்களில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை என்னவென்று சொன்னால் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விஷயம். அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ருகள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் அவன் என்னதான் பாடுபட்டாலும் மறுமையில் அவனால் வெற்றி அடைய முடியாது. ஏனென்று கேட்டால் அவன் முஸ்லிமாக இருப்பதற்குரிய அடையாளமே திக்ரு தான். அவன் மூமினாக இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளமே திக்ரு தான். அவனுடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்கிறது, மன தூய்மை இருக்கிறது என்பதற்கான அந்த வெளிப்படையான ஆதாரம் என்னவென்று சொன்னால் அவனுடைய நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய இறைவனை நினைவு கூறக்கூடிய அந்த வார்த்தைகள் தான். அடிப்படையாக அந்த திக்ருகள் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் பிற அமல்களிலும் கண்டிப்பாக நாம் குறையுடையவர்களாக தான் இருப்போம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே திக்ரினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துல எதையோ நாம் மிக பெரியது, மிக பலம் வாய்ந்தது, இதே போன்று இந்த உலகத்தில் ஒரு பொருள் உண்டா என்றெல்லாம் நாம் மிக நிறைய பொருட்களை நாம யோசிச்சு நாம முடிவெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் மிக பெரியது. இந்த உலகத்துல ஒரு 20 ரக்காத்து தொழுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பெருசுன்னு பார்ப்போம். ஒரு மாத காலம் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கிறது அதை பெருசா பார்க்கிறோம். ஹஜ் உம்ரா செய்யறதை நம்ம பெருசா பார்க்கிறோம். தான தர்மங்களை செய்வதை நாம் சிரமமாக பார்க்கிறோம். அவற்றை எல்லாம் மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. 2 சுப்ஹானல்லாஹ் சொல்றது பெருசா, அதை நாம சிறியது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மங்களை விட நீங்கள் எந்தெந்த அமல்களை எல்லாம் மிக பெரியதாக கடினமானதாக நினைக்கின்றீர்களோ அதை விட நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய திக்ர் இருக்கிறது அல்லவா, அதுதான் மிகப்பெரியது. அப்ப நாம் அற்பமாக நினைக்கக்கூடிய திக்ரை அல்லாஹ் மிகப்பெரியது என்று நமக்கு சொல்வதன் மூலமாக அதை கொண்டு நாம் மிகப்பெரிய நன்மைகளையும் அடைந்து கொள்ளலாம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடம் புகட்டுகிறான். அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தினால் இந்த உலகத்தில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது தெரியுமா? அப்படி நடைமுறைப்படுத்தினால் நாளை மறுமையில் நாம் இறைவனை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் என்னுடைய நிலை என்ன, நான் சொர்க்கத்திற்கு செல்ல போகிறேனா, நரகத்திற்கு நான் செல்ல போகிறேனா என்று திடுக்குற்று நிற்கக்கூடிய அந்த நாளிலே இந்த திக்ருகள் நமக்கு எப்படி கை கொடுக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு அழகான முறையில் எடுத்துரைக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது இந்த திக்ருகளை உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி நீங்க கடைபிடிங்க, எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு எப்படி எடுத்துரைக்கிறான் பாருங்கள். ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாஹ், நீங்கள் இறைவனை தொழுது முடித்து விட்டால், கடமையான தொழுகையோ சுன்னத்தான தொழுகையோ நஃபிலான எந்த தொழுகையாக இருக்கட்டும், இறைவனுக்காக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டீர்களேயானால் ஃபதுக்குருல்லாஹ கியாமன் வ குஊதா வ அலா ஜுனூபிக்கும், நீங்கள் நின்றவாறும் அமர்ந்தவாறும் படுத்தவாறும் இறைவனை நினைவு கூறுங்கள், இறைவனை திக்ர் செய்யுங்கள். அப்ப அல்லாஹ் இந்த திக்ரை நமக்கு எப்படி ஏவுகிறான் என்று, அல்லாஹ் திக்ரு தான் பெருசு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளும் பெரியது, அளவில்லா நன்மை நமக்கு கிடைக்கிறது. அந்த திக்ரை நீங்கள் எப்பொழுதெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். தொழுகையை முடிச்சுட்டீங்களா, நின்றுட்டு திக்ரு செய்யுங்க, உட்கார்ந்து திக்ரு செய்யுங்க, படுத்துக்கிட்டாவது அல்லாஹ் நினைவு கூறுங்க. மூமினாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் திக்ரினுடைய அந்த பங்களிப்பை அல்லாஹ் எப்படி எடுத்துரைக்கிறான் பாருங்க. அப்ப எந்த நிலையில் நாம் இருந்தாலும் அல்லாஹுவை நாம் திக்ர் செய்வது, அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பார்த்தீர்களே, ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம், இந்த திக்ர் செய்வதன் மூலமாக
இன்றைக்கு உலகத்தில் மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பின்னணியில வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தெரியுமா? மன நிம்மதி இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறான். கோடி கணக்கில் அவனிடத்தில் பணம் இருக்கிறது, பெரிய பெரிய மாட மாளிகைகளை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக சொகுசான வாகனங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் எதை நினைத்தாலும் செய்ய முடியும் என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய மலை அளவிற்கு அவர்கள் பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில போய் பேச்சு கொடுக்கும் போது, என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்து என்னங்க பிரயோஜனம், இவ்வளவு புகழ் இருந்து என்ன பிரயோஜனம், மன நிம்மதி இல்லை, நிம்மதியா வீட்டுல என்னால கண்ணை மூடி தூங்க முடியவில்லையே, நிம்மதியாக என்னால் உறங்கி எழ முடியவில்லையே. ஒரு மனிதன் தன்னுடைய இந்த வாழ்நாளில் அன்றாடம் அவனுடைய செயல்பாடுகள் சுறுசுறுப்பாக எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் நடைபெற வேண்டுமையானால் அவனுக்கு ஓய்வு என்பது முக்கியம். அந்த ஓய்வு அவனுக்கு எப்ப முழுமையாக கிடைக்கும் தெரியுமா? மன நிம்மதி இருந்தால்தான் கிடைக்கும். நீ மன நிம்மதி இல்லாம போய் எவ்வளவு பெரிய ஏசி ஹால்ல படுத்து பாருங்க, தூக்கம் வருமா? ஒரு 1 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கிறீங்க, ஒரு சேஃப்டியான ஒரு லாக்கர், அது பாதுகாப்பதற்கு லாக்கர் இல்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அதை ஒருத்தர் திருடிட்டு போறேன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சவால் விட்டுருக்கலாம். மிகப்பெரிய ஒரு ஏசி ரூம்ல நல்லா நிம்மதியா நல்லா இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு உயர் ரகத்திற்கு நாம் கொண்டு செல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு அறையில் நம்மை உறங்குவதற்கு அழைத்து சென்றாலும் நமக்கு உறக்கம் வராது, ஓய்வெடுப்பதற்கான அந்த சிந்தனை நமக்கு வராது. காரணம் என்ன? மன நிம்மதி இல்ல. வச்சிருக்கிற பணம் எப்படி பாதுகாப்பா இருக்கும் தெரியலையே, நைட்டு ஓட்டு திருடு போய் சவால வர விட்டு இருக்கலாம், எப்படி அவன் வருவான், எப்படி போவான்னு தெரியல, எப்ப வருவான்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலேயே இரவு முழுக்க ஓடிடும். அப்ப மன நிம்மதி இல்லை என்று சொன்னால் ஓய்வு இருக்காது, ஓய்வு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கை சரியான முறையில் செயல்படுத்த முடியாது. அப்ப பணம் இருந்து, மாளிகை இருந்து, சொகுசு வாகனங்கள் இருந்து, ஆபரணங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மன நிம்மதி கிடைப்பதற்காகவே இன்னைக்கு பெண்ணம்பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் பல மருத்துவர்களை சந்தித்துக் கொண்டு பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திற்கு மத்தியில் அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு பரிசை தருகிறான் பாருங்கள். என்னை இறை விசுவாசம் கொண்ட அடியார்களே, மறுமையை நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு மன நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் இந்த மருத்துவர்கிட்ட போங்க, இவ்வளவு லட்சம் செலவு பண்ணுங்க, இவ்வளவு கோடி செலவு பண்ணுங்க அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதீன ஆமனு, என்ன ஈமான் கொண்ட அடியார்கள், தத்துமா இன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அவர்களின் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அலா அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி தத்துமா இன்னல் குலூப், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வின் நினைவு ஒருவரிடத்தில் இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய காரியம் ஒருவரிடத்தில் இல்லை என்று சொன்னால், அவன் என்னதான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் அவனுடைய உள்ளத்துல இயற்கையாக அந்த மன நிம்மதி என்பது வராது. செயற்கையாக கொண்டு வரலாம், எவ்வளவு நேரத்துக்கு, எத்தனை நாளைக்கு. அப்ப இயற்கையாக நம்முடைய உள்ளத்திலே நமக்கு மன நிம்மதி வேண்டுமையானால் அந்த மன நிம்மதியின் மூலமாக நாம் ஓய்வை எடுத்து இந்த உலகத்தில் நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சீராக நாம் செயல்பட வேண்டுமையானால் அதற்கு பின்னணியிலே அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவது இருப்பதாக அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதன் மூலமாக இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்கின்றன சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த இறைவன் அற்பமான இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனாகிய நம்மை அல்லாஹ் நினைவு கூறுகிறான். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், நம்ம பகுதியில ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கிறாரு, இல்ல மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை பற்றி ஒரு இடத்திலே பேசுகிறார் என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது, இவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா, எப்படி நல்ல நற்காரியங்களை செய்தால் தெரியுமா அப்படின்னு உங்களுடைய புகழை பற்றி அவர் நினைவு கூர்ந்து ஒரு பொது சபையில பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு எப்படி எவ்வளவு பூரிப்பா இருக்கும். என்னடா நம்ம ஏரியா கவுன்சிலர் நம்மளை பத்தி பேசுறாரா, நம்ம எம்எல்ஏ நம்மளை பத்தி பேசுறாரா, நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நம்மை பற்றி பேசுகிறாரே என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய பூரிப்பாக. சாதாரண ஒரு மனிதன்
அவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்தினால் அவன் நம்மை பற்றி பேசும்பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமே. ஆனால் அல்லாஹுவை நாம் நினைவு கூறும் பொழுது இந்த உலகத்தில் எந்த சபையாக இருந்தாலும் அதைவிட மிக பிரம்மாண்டமான ஒரு சபை வானவர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த சபை. அந்த சபையில் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகிறான். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதுகுருனி, என்னை நினைவு கூறுங்கள், அதுகுருக்கும், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குருனி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்னை நினைவு கூறுங்க, அதற்கு நன்மையை ஒரு பக்கம் நான் உங்களுக்கு வழங்குகிறேன், அது வேறு. அது இல்லாமல் இரண்டாவது சிறப்பு என்ன தெரியுமா? வானத்திலே ஒரு மஜ்லிஸ் இருக்கிறது, அங்கு வானவர்களின் சபை. எந்த பலகீனத்தோடும் படைக்கப்படாமல், இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாமல், இறைவனுடைய கட்டளைகளை அன்றாடம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையில அல்லாஹ் உங்களை நினைவு கூறுகிறான். எப்பொழுது? நாம் அல்லாஹுவை நினைவு கூறும் பொழுது. எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்னும் ஹதீஸை நாம எடுத்து பார்த்தோம்னா இன்னும் விளக்கமாக நிறைய செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் அல்லாஹ் நமக்கு மன நிம்மதியை தருகிறான். அவனுடைய சபையில் நம்மை அல்லாஹ் நினைவு கூறுகிறான். இது போன்ற ஏராளமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திக்ர் செய்பவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு அழகான முறையில் எடுத்துரைக்கிறாங்க. திக்ர் செய்யக்கூடியவர்கள் தான் மறுமையில் வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு நன்மாராயம் கூறுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு அழகான செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு முறை ஒரு போர்க்களத்திற்கு தன்னுடைய சஹாபாக்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மலையை எதிர்நோக்கி செல்கிறார்கள். அந்த மலையை பார்த்துவிட்டு, இந்த மலையினுடைய பெயர் தான் ஜும்தான். அந்த மலையினுடைய பெயரை எப்படி பத்ரு, உஹது அந்த மலையெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மலையினுடைய பெயர் ஜும்தான் என்று அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தி விட்டு சொல்கிறார்கள், சீரு ஹாதா ஜும்தான், இந்த ஜும்தான் என்கின்ற மலையை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், சபக்கல் முஃபர்ரிதூன், தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அப்ப சில நேரங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை புதிதாக இருக்கும். சஹாபாக்கள்கிட்ட ஒரு புழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கும். அப்ப அதுல சஹாபாக்கள் என்ன கேட்பாங்க, இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தினாங்களே அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை கேட்பதற்காக எதிர்கேள்விகளை ஆர்வமாக முன்வைப்பாங்க. உதாரணத்திற்கு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் கீராத்தினுடைய நன்மை, கீராத்துங்கிற வார்த்தையை சஹாபாக்கள் கேள்விப்பட்டது இல்ல. மல் கீராத், கீராத்துனா என்ன? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விளக்கம் கொடுக்கறாங்க. இப்படி நிறைய செய்தி ஹதீஸ்களை பார்க்கிறோம்ல, அந்த மாதிரி முஃபர்ரிதுன் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு எல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்குது. தனித்து விடப்பட்டவர்கள்லாம் யாரு? மல் முஃபர்ரிதுன், முஃபர்ரிதுன்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தாக்கிரூனல்லாஹ கஸீரா வத்தாக்கிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான். தனித்து விடப்பட்டவங்க யாரு? இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவங்க. சும்மா போற போக்குல அப்பப்ப டச் பண்ணிட்டு போறது இல்ல, அவங்கள்ட்ட அதிகமா திக்ர் இருக்கும். இவங்க தான் தனித்து விடப்பட்டவங்க. இந்த ஹதீஸை உண்மைப்படுத்துறது இந்த காலகட்டத்தில் அப்படியே பார்க்கலாம், இளைஞர்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். இன்றைய இளைஞர்களை பாருங்களேன். இன்றைய இளைஞர்கள் அவங்கள்ட்ட நாம எவ்வளவு அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய நடைமுறைகளை நாம தவறு என்று சொல்லுகிறோம், சுட்டி காமிக்கிறோமா இல்லையா? முடிய பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படி வெட்டிக்கிட்டு அலையறான், ஏன்பா இப்படி வெட்டிக்கிட்டு அலையற? அதோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிற்கு முன்னாடி அப்படியே டைட்டா போடுறது, ஃபேஷனுங்கிற பேர்ல அங்க இங்க கிழிச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ் அணியிறது, இந்த மாதிரி ஏன்பா இந்த மாதிரிலாம் செய்யற? அந்த மாதிரி ஃபேஷனுங்கிற பேர்ல பைக்ல வேகமா போறது, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை செய்யறாங்க. இதையெல்லாம் செய்யும் பொழுது அதை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு தான் செய்வது தவறுதான் என்பது தெரியும். பள்ளிவாசலோடு ஒருவன் தொடர்பிலே இருந்து குர்ஆனை படிக்கக்கூடியவனாக, ஹதீஸ்களை படிக்கக்கூடியவனாக, நல்ல மக்களோடு ஒருவன் தொடர்பிலே இருக்கக்கூடிய இளைஞனாக இருப்பானேயானால் அவன் செய்வது தவறு என்பது அவனுக்கே தெரியும். பிறகு ஏன் அவன் மீண்டும் அதை செய்கிறான்? இந்த வயசுல செய்யாம இவர் எப்ப செய்யறது அப்படிங்கிறது ஒரு காரணம்.
ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? இதையெல்லாம் நான் செய்யலனா என்னுடைய செட்டு பசங்க என்ன விரட்டி விட்டுருவாங்க, அவங்களோட என்ன சேர்த்துக்க மாட்டானுங்க, எங்க போனாலும் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டோமே, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் தனித்து விடப்படுவோம். அதுதான் நிதர்சன உண்மை. நம்மை பால்வாடி என்பார்கள், ஒன்னும் தெரியாதவர்கள் என்று சொல்வார்கள். இவருக்கெல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தெரியல, இவெல்லாம் பூமரங்களா மாறிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. இருந்தாலும் என்ன, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் பொழுது இது போன்று நாம தனித்து விடப்படுவோம். அதேதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்கிறார்கள், சபக்கல் முஃபர்ரிதுன், தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். தனித்து விடப்பட்டவங்களா யாரு? அவங்கதான் தாக்கிரீன், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள், தாக்கிராத், அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள். அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போமையானால் இந்த உலகத்தில் நாம் தனித்து விடப்பட்டாலும் மறுமையில் கண்டிப்பாக அல்லாஹ்வினுடைய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே நமக்கு வெற்றி வாகை காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய வெற்றி அப்படியே ஆப்போசிட். இப்ப தேர்தல் களத்தை நெருங்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? தேர்தல் களத்தை நெருங்கிட்டு இருக்கும் பொழுது இரண்டு முனையில பெரும் கட்சிகள் இருக்கும் பொழுது யார் யார் எங்க போய் கூட்டணி சேர்றாங்க, எங்க கூட்டணி பலமா இருக்குதோ அவங்களுக்கு தான் வெற்றி. எங்க கூட்டணி பலகீனமாக இருக்கிறதோ, யார் தனித்து விடப்பட்டாங்களோ அவங்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு நாம இன்றைக்கு உலகத்தில் நாம் கணிக்கின்றோம். ஆனால் மறுமையில் அப்படி கிடையாது. மறுமையில் தனித்து விடப்பட்டவர்களுக்கு தான் வெற்றி. இந்த உலகத்தில் வேண்டுமானாலும் பிறர் நம்மை அரவணைக்கின்றார்களே ஆனால், ஆதரிக்கின்றார்களே ஆனால், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு புறம்பாக நாம் செயல்படும் பொழுது நம்மை தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்களே ஆனால் இந்த உலகத்தோடு அது முடிந்துவிடும். மறுமையில் அது நமக்கு பயனளிக்குமா? அது பயனளிக்காது. அப்ப இந்த உலகத்தில் நாம் தனித்து விடப்பட்டோமையானால் நாம் அல்லாஹ்வின் பாதையில் நாம் சரியாக செல்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுதே மறுமையில் நாம் வெற்றி பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பார்த்தீர்களே ஆனால் திக்ர் செய்யக்கூடிய முறைகள், இப்படி நாம் திக்ர் செய்வதனுடைய நன்மைகளை நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்டாலும் திக்ர் செய்யக்கூடிய முறைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திக்ர் செய்யும் பொழுது மிக சப்தமாக பிறருக்கு நாம் தொல்லை தரும் விதமாக அப்படியெல்லாம் நாம் திக்ர் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அறிவிற்கத்தக்க நிலையில நாம் திக்ர் செய்யணும் என்று மார்க் நமக்கு எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஅன் வ ஹிஃபா. நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறும் பொழுது உங்கள் அளவில, தன் அளவுல, உள்ளத்தில் ரகசியமாகவும் ஒரு பயத்தோடும் வதூனல் ஜஹரி மினல் கவுல், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சொல்லிலே மிக சப்தம் இல்லாமலும் பில் அதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலும் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யும் போது காலையிலேயும் திக்ர் செய்யணும், மாலையிலேயும் திக்ர் செய்யணும். அப்படி திக்ர் செய்யும் பொழுது நீங்கள் எந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்? ஊனு கத்த தேவையில்லை. திக்ர்னா என்ன தெரியுமா? உள்ளத்தில் ரகசியமாக அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். ஒரு அச்சம் கலந்த நிலையில் நாம் அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும். நாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம் இல்லாமல் ஒரு நிதானமான முறையிலே நாம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தரக்கூடிய திக்ர் என்பதை அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கின்றான். பாருங்கள், இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் கவனமா நீங்க திக்ர் செய்வீங்கன்னு அர்த்தம். இந்த வழிமுறையை நீங்கள் கைவிடும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்கும் மினல் காஃபிலின், நீங்கள் கவனமற்றவராக ஆகிவிடாதீர்கள். ஒரு காரியத்தை நாம செய்யும் பொழுது அதை கவனமாக செய்யும் பொழுது அதில் நாம் வெற்றி அடைஞ்சிடலாம். இப்ப உதாரணத்திற்கு பாருங்க, டீ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த டீ கப்ப அழகா என்ன செய்யணும்? ஒரு கவனமா நாம எடுத்துட்டு போகும் பொழுதுதான் யார் மேல ஊத்தாம நம்ம போக முடியும். எந்த காரியத்தையுமே கவனம் இல்லாம நம்ம செஞ்சோன்னு வைங்களேன், அதுல தோல்விதான். வியாபாரமா இருக்கட்டும், கவனம் இல்லாம செய்ய தோல்விதான். வாகனம் ஓட்டும் பொழுது கவனம் இல்லையா? தோல்விதான். உணவை தயாரிக்கும் பொழுது கவனம் இல்லையா? அதுல தோல்விதான். அப்ப இந்த உலகத்தில் நாம் எந்த காரியத்தை நாம் கவனமின்மையோடு செய்கின்றோமோ அதில் கண்டிப்பாக நமக்கு தோல்வி கிடைக்கும். அதே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது கவனமா திக்ர் செய்யுங்க, ரகசியமா செய்யுங்க. அதுதான் கவனத்தோடு செய்வது. ஒரு அச்சம் கலந்த நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்வது உண்மை. அதுதான் நன்மையை பெற்று தரக்கூடிய திக்ர்.
அதே போன்று உங்களுடைய சொல்லில் மிக சப்தமில்லாமல் நிதானமான திக்ருகளை செய்யுங்கள். அதுதான் நீங்கள் கவனமாக செய்யக்கூடிய திக்ரு என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் திக்ரு செய்வதன் மூலமாக இந்த உலகத்தில் நமக்கு பெண்ணும் பெரிய நன்மைகளும் மறுமையில் அளப்பெரிய நன்மைகளும் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அப்ப திக்ரினுடைய நன்மைகளை நாம் விளங்கிக் கொண்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா திக்ருனா என்ன, இன்னைக்கு திக்ருனா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டாம என்ன சொல்லுவோம்? திக்ருனா என்ன பாய்? இந்த கையை பிடிச்சிட்டு சுப்ஹானல்லாஹ் 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 33 தடவை சொல்றோம், அதுதான் திக்ரு. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அப்புறம் அல்லாஹ் அக்பர் 33 34, இதுதான் திக்ரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுவும் திக்ரு தான். அது அல்லாமல் ஏராளமான திக்ருகளை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமே, அனைத்தும் திக்ரு தான். தூங்கி எழுகின்றோம், தூங்கி எழுந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த துஆவை ஓதுகிறோம், அதுவும் திக்ரு தான். சாப்பிடுவதற்கு முன்பாக பிஸ்மில்லா, அதுவும் திக்ரு தான். சாப்பிட்டு பிடித்ததற்கு பின்பாக அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் திக்ரு தான். தும்முகிறோம் அல்ஹம்துலில்லாஹ், அதை கேட்டுட்டு யர்ஹமுக்கல்லாஹ், இதுவும் திக்ரு தான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவனை நினைவு கூறும் விதமாக ஒரு காரியத்தை செய்யும் போது இதை இறைவன் சொன்ன அடிப்படையில் நான் செய்கிறேன், இறைவனுடைய தூதர் எனக்கு சொல்லித்தந்த அடிப்படையில் நான் செய்கிறேன், அவர்கள் கற்றுத்தந்த ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துகின்றேனே, ஆனால் அது அனைத்துமே அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் சேரும். வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் திக்ரு இல்ல. அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நிறைய திக்ருகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருந்தாலும் ஒரு குறுகிய நேரத்தில் செய்யக்கூடிய சில திக்ருகள் நமக்கு அளவில்லா நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல முதன்மையா இந்த சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்பதை நாம இந்த விரல்ல எண்ணி நம்ம ஓதுறோம்ல, இது மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு திக்ர் தான். எந்த அளவுக்குனா, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர்ட்ட சஹாபாக்கள்ல, இப்ப நம்ம வாழும் போது நம்மள்ட்ட செல்வந்தர்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் அவங்க நன்மைக்கு போட்டி போட்டவர்கள். அந்த அடிப்படையில செல்வந்தராக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவங்களும் தொழுகிறாங்க, ஏழைகளும் தொழுகிறார்கள். அவங்களும் குர்ஆன ஓதுறாங்க, இவங்களும் குர்ஆன ஓதுறாங்க. அவங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுறாங்க, இவங்களும் போரிடுறாங்க. அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க, இவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. எல்லாமே டேலியாயிருது. அதுல கூடுதலா இந்த ஏழ்மையில் வாழக்கூடிய சஹாபாக்கள் எதை கவனிக்கிறாங்கன்னா, எல்லாத்துலயுமே எல்லாரும் நம்ம ஒன்னா செய்யறோம், ஆனா தான தர்மத்துல மட்டும் ஒன்னா வர முடியலையே. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருந்தா நம்மளும் வாரி வழங்கி அவங்களுக்கு ஈக்குவலா போயிருக்கலாம்ல. அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்கல, எல்லாத்துலயும் ஒன்னா நம்ம போட்டி போடுறோம், தான தர்மத்தில் ஒன்றாக போட்டி போட முடியவில்லையே என்று அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ரகசியமா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பணக்கார சஹாபாக்களுக்கு தெரியாம ரகசியமா வைக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எல்லாத்திலும் நாங்க ஈக்குவல் ஆயிரோம், தான தர்மத்துல மட்டும் ஈக்குவல் ஆக முடியல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க நைட் டியூட்டி பாருங்க, ஓடி பாருங்க, அதுல சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு தான தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இந்த திக்ரை சொல்லி தருகிறார்கள். ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்ததற்கு பின்பாகவும் சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை நீங்கள் சொல்லுங்கள். அந்த செல்வந்தர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு பெறக்கூடிய அந்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விடுவான். அப்ப டேலி ஆயிரும்னு சொல்லி தராங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டு ரகசியமா தானே போய் கேட்டாங்க. மத்த விஷயம் மாதிரி அது பகிரங்கப்படுத்தப்படல. அப்ப தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவங்க தனித்தனியா உட்கார்ந்து திக்ர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நுட்பமா இவங்க பார்த்தாங்கல்ல, ஏழ்மையில் வாழ்ந்த சஹாபாக்கள் இவ்வளவு நுட்பமா நாங்க டேலியாக முடியும் பார்த்தாங்களே, அவங்க விடுவாங்களா? அவங்க செல்வந்தர் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள பாக்குறாங்க, என்னப்பா தொழுது முடிச்சுட்டு நம்ம எழுந்திரிச்சு வந்துருவோம், அவங்களும் எழுந்திரிச்சு வந்துருவாங்க, ஆனா கொஞ்ச நாள பாக்குறோம் உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஓதுற மாதிரி தெரியுது என்ன. அப்பதான் விசாரணையை நடத்துறாங்க, நமக்கு தெரிய வருது இவங்க அல்லாஹ்வின் தூதர்ட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஓகே நம்மளால செய்யும், நம்மளும் திக்ர் செய்வோம். அவங்களும் திக்ர் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இவங்க நன்மையில இவங்களும் கூடுதலா போயிடுறாங்க. திரும்ப
இந்த ஏழ்மையில் வாழக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க ரகசியமா கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படியோ அவங்களுக்கு செய்தி தெரிஞ்சு போச்சு, இப்ப அவங்க எங்களை விட திரும்பி முந்திட்டாங்க, வேறு வழியை சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் நாட்டம், அது இதுக்கப்புறம் வேற எந்த வழியும் கிடையாதுன்ட்டாங்க. அப்ப எந்த அளவிற்கு பாருங்க, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்கராக தான் இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ர் இருக்கிறது. ஆனா இந்த திக்கரை கூட அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் செய்கிறோமா? அல்லாஹ் தலர்ருஅன் ரகசியமாக செய்யுங்க, ஹீஃபத்தன் ஒரு அச்சத்தோடு செய்யுங்க, பயத்தோடு செய்யுங்கிறான். ஆனா இன்னைக்கு அந்த அச்சமும் அந்த ரகசியமும் இறைவனை நினைவு கூறக்கூடிய அந்த நிலையில் நம்ம இடத்தில் நிதானமும் இருக்கிறதா? தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 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 அவ்வளவு வேகமா ஓடுறோம். எவ்வளவு வேகமா நம்மளால அதை ஓதி முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா முடிச்சுட்டு இடத்தை காலி பண்றதுக்கு பாக்குறோம். இதை நாம் பல முறை பல நபர்கள் நமக்கு எடுத்து வந்தாலும் கூட அது தவறுதான் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஏன் நம்மிடத்தில் மாற்றம் வரவில்லை? திக்ர் செய்ய வேண்டிய முறை நமக்கு சரியாக தெரியவில்லை. அதற்கு இன்னொரு வழிமுறையை அல்லாஹ்வின் தூதரே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நிதானம் உங்களுக்கு அதுல வரணுமா? எல்லாரும் மனிதன் தானே, ஒரு முறை சொன்னா அது கேட்கும் போது நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், ஏதாவது ஒரு வேலையில ரொம்ப டைட்டா ஒரு ஷெட்யூல்ல மாட்டி இருப்போம், வேற வழி இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு நினைப்போம், அப்படியே அது திரும்பி பழைய டிராக்குக்கு போயிடும். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களே ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. நமக்கு அந்த குழப்பம் வரும்ல, அதே மாதிரிதான் சுபஹானல்லாஹ் 33 தடவைனா ஓகே, நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை தடவை? 33. அல்லாஹ் அக்பர் எத்தனை தடவைங்க? 33 34? சந்தேகம் இப்ப எல்லாருக்கும் வந்துடும். இப்ப ஏதாவது ஒரு நிலையில 33 34? அதுதான் ஈரான் அமெரிக்கா போரோட பெரிய போராக நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு 33 34 நமக்கு தெரியாம அந்த சந்தேகம் வரும்ல. அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதருக்கு அந்த சஹாபாக்களுக்கு வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதரை போய் சந்திக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க. இந்த மாதிரியான குழப்பத்திற்கு நீங்கள் ஆளாக கூடாது என்று சொன்னால் இந்த வழிமுறையில திக்ர் செய்யுங்க. என்ன? அந்த 3 வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு வாக்கியமாக உருவாக்கி தருகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் ஒரு தடவையா, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை, அல்லாஹு அக்பர், மூணுமே சேர்த்து ஒரு வாக்கியமாக்குங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். இப்படி நீங்கள் 33 முறை சொன்னீர்களேயானால் அது 33 முறை சுப்ஹானல்லாஹ் சொன்னதற்கு சமம், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்கு சமம், 33 முறை அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு சமம். இது அந்த நன்மையை உங்களுக்கு பெற்று தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த வழிமுறையை கடைபிடிச்சு பாருங்க. ஒரு வாக்கியமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர், இந்த வாசகத்தை நாம் சொல்லும் பொழுது நாமே நினைத்தாலும் கூட அதுல அவசரப்பட்டு வேக வேகமா சொல்ல முடியாது. ஏன்? ஒரு தடவை சொல்றதுக்குள்ளே ஒரு மூச்சு விட்டு ஆகணும். சுப்ஹானல்லாஹ் அது ஷார்ட்டா இருக்கிறதுனால ஒரே மூச்சுல 3 சுப்ஹானல்லாஹ் அடிக்கிறோம். இப்ப சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் பெரிய வாக்கியம் ஆயிருச்சுன்னா ஒரு மூச்சுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு வரும்போது தானா அந்த நிதானம் வந்துடும். அப்ப இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் அந்த திக்ருகளை இது போன்று நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய நன்மைகளை நம்மால் முழுமையாக அடைய முடியும். அதே போன்று பார்த்தீர்களேயானால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரினுடைய நன்மையை நமக்கு எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? இந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று நாம் 33 முறை ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகான முறையிலே எடுத்து உரைக்கின்றார்கள். அல்லாஹு ஹதீசுக்கும் மின் அகத்தும் அதரகத்தும் மின் சபக்கக்கும். நான் உங்களுக்கு ஒரு திக்ரை நான் சொல்லி தரட்டுமா? அந்த திக்ரை நீங்கள் ஓதினீர்களேயானால் உங்களை விட நன்மையில் முந்தி கொண்டு போயிட்டு இருப்பாங்களே. நாம ஒரு குறிப்பிட்ட அளவுல நன்மையை செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்மை விட கூடுதல் நன்மையை சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த நபர்களை நீங்கள் ஓவர்டேக் பண்ணிடலாம். நினைச்சுக்கிட்டு இருப்போம், அவர் மாதிரிலாம் தொழுவ முடியுமா, அவர் மாதிரிலாம் குர்ஆன் ஓத முடியுமா, அவர் மாதிரிலாம் நன்மையை செய்ய முடியுமா, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே, நம்ம ஒரு பொறாமப்படுறோம்ல, ஒரு நிலை நமக்கு ஒரு நிழல் வருதுல, அந்த வருத்தம் வருதுல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த திக்ரை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது நன்மையில் உங்களை யார் முந்தி செல்கிறாரோ அவர்களை நீங்கள் முந்தி விடலாம். உங்களுக்கு பின்னால ஒருத்தர் வந்துட்டு இருப்பார்ல, நம்மளே ஒரு 4 ரக்காத் தொழுவோம், இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா நம்மளோட 2 ரக்காத் தொழக்கூடிய ஒருத்தர் இருப்பார், நம்மளை விட குறைவா நன்மை செய்யக்கூடியவர் இருப்பார்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களை விட குறைவாக நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் ஒருபோதும் உங்களை அடைய முடியாது.
அப்ப எனர்ஜி பூஸ்ட் ஆகி நீங்க வேகமா முன்னாடி போயிடலாம். உங்களுக்கு முன்னாடி போறவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். பின்னாடி வரவங்க உங்களை அடைய கூட முடியாது. அந்த அளவுக்கு நன்மையில நீங்க வேகமா முந்திக்கிட்டு போயிடலாம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, யார் இந்த அமல்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்றார்களோ அவர்களை இந்த உலகத்தில் யாராலும் முந்த முடியாது. அதை விட கூடுதலான சில நன்மைகளை செஞ்சா மட்டும்தான். அது எந்தெந்த அமல்கள் என்பதை அல்லாஹ் தான் அறிந்தவனாக இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இதை விட ஒரு சிறந்த அமலை ஒருவர் செய்தாலே தவிர இவரை யாராலும் முந்த முடியாது. இவர் தான் அன்றைய காலத்தில் சிறந்தவராக இருப்பார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிவிட்டு இந்த வழிமுறையை சொல்லித் தராங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று 33 முறை சொல்லுங்கள். இந்த நன்மையை உங்களால் அடைய முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு அழகான முறையில் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பார்த்தீர்களேயானால் நாம் அனைவருக்குமே ஒரு தெரிந்த ஒரு வாசகம் தான். சற்று பெரியதாக இருந்தாலும் கூட நாம் அனைவருமே சின்ன வயசிலிருந்து மனப்பாடம் பண்ண ஒரு செய்தி தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட அது அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு அளவுக்கு 30 வயசு தாண்டினவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும். என்ன 5 கலிமாக்கள் என்று நாம சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணிருப்போம்ல, அதுல நமக்கு அது 5 கலிமா என்பது இஸ்லாத்துல இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு அவ்வல் கலிமா தய்யிப், 2ஆம் கலிமா ஷஹாதத் நமக்கு எங்கேயுமே சொல்லி தரல. அது இஸ்லாத்துல எங்கேயுமே இல்ல. ஆனா அது சொல்லி தரப்பட்ட வாசகங்கள் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட முறையில் நாம் படிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு எங்கேயுமே சொல்லி தரல. அதுல ஒரு கலிமா என்ன, லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஈடு இணையும் இல்லை. லஹுல் முல்கு, ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம். வலஹுல் ஹம்து, அனைத்து புகழும் அவனுக்கு தான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். இந்த திக்ர் நம்மள யாருக்கும் தெரியாம இருக்குமா? லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச, உள்ளத்துல எங்கேயோ ஒரு இடத்துல புதைஞ்சு கிடக்கும். அந்த புதையல வெளியே எடுக்கணும். இப்ப நோண்டு இந்த ரமலான் மாசத்துல அந்த குழியை தோண்டி அந்த புதையல வெளியே எடுங்க. அந்த திக்ருகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யும் பொழுது அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த வாசகத்தை நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் நமக்கு என்ன நன்மையை தருகின்றானே, ஆனால் கானத் லஹு அத்ல அஷ்ரி ரிகாப், அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த திக்ரை அவர் சொல்லக்கூடிய அந்த தருணத்துல 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை. 10 அடிமைகளை விடுதலை செய்யறா. இன்னைக்கு அடிமை என்கின்ற அந்த நடைமுறை இல்ல. அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் அடிமைன்னு என்ன தெரியுமா? இன்னைக்கு எப்படி சந்தையில ஆடு மாடு கோழி இது போன்ற காய்கறி இந்த பொருள்லாம் விற்குதோ அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் மனிதர்களை விற்பனை செய்வார்கள். மனிதர்களை அடிமை என்று விற்பனை செய்வாங்க. அந்த அடிமையை நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம்னா அவர் எனக்கான எல்லா வேலைகளையும் பார்ப்பார். அவருக்கு நான் ஊதியம் கொடுக்க தேவையில்லை, மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவருக்கு தங்கறதுக்கு இடமும் சாப்பிடுவதற்கு உணவும் கொடுத்தால் போதுமானது. இதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் அடிமை. எவ்வளவு பெரிய லாபம் பார்த்தீங்களா? ஒரு முறை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரை அழைச்சிட்டு வந்துட்டு லைஃப் லாங் அவர் நமக்கு அடிமை தான். என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும், மறுப்பு தெரிவிக்க முடியாது. எந்த நேரத்தில் சொன்னாலும் செய்தாக வேண்டும், மறுப்பு தெரிவிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த அடிமையை விடுதலை செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் இந்த திக்ரை ஒருவர் செய்கின்றாரோ அவர் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு எழுதுகிறான். அது மட்டும் இல்லாமல் குத்திபலஹு மியத்த ஹஸனா, அவருக்கு அல்லாஹ் 100 நன்மைகளை எழுதுகிறான். முஹியத் அன்ஹு மியத்த ஸய்யா, அவரை விட்டும் அவர் செய்த 100 பாவங்களை அல்லாஹ் நீக்குகிறான். வ கானத் லஹு ஹிஸ்ரன் மின ஷைத்தான் யௌமஹு தாலிக ஹத்தா யும்சி, அவர் இன்றைய தினத்தில் இந்த திக்ரை ஓதினாரோ அன்றைய மாலை வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். எவ்வளவு நன்மை பாருங்க. நமக்கு தெரிஞ்ச இந்த திக்ரை நாம மறந்து போய் மூளையில எங்கேயோ நாம புதைச்சு வச்சிருக்கிறோம். ஆனா இவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திக்ராக ஒரு 20 செகண்ட்ல ஒரு 10 செகண்ட்ல சொல்லிடலாம். லா இலாஹா இல்லல்லாஹு வஹதா லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வேகமா சொன்னா 5 செகண்ட், நிதானமா சொன்னா 10 நொடியில சொல்லிடலாம்.
10 நொடியில சொல்லக்கூடிய இந்த திக்ருக்கு அல்லாஹ் எவ்வளவு நன்மையை தரான் பாருங்க. 10 அடிமைகளை விடுதலை செய்யக்கூடிய நன்மை, 100 நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான், 100 தீமைகளை அல்லாஹ் நம்மை விட்டு அழிக்கிறான். என்றைக்கு காலையில் நாம் சொன்னால் அன்று மாலை வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்களே. இந்த திக்ரை இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் நாம் இந்த திக்ரை நம்முடைய நாவிலே நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோமா, நினைவு கூறுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப அல்லாஹ்வின் திக்ரு செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். திக்ரு செய்பவர்களுக்கு தான் மன நிம்மதி இருக்கிறது. திக்ரு செய்தால் நான் உங்களை என்னுடைய சபையில நினைவு கூறுகிறேன் என்று எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நன்மைகளை எல்லாம் எப்படி இழந்துகிட்டு இருக்கிறோங்கிறத பாருங்க. எதை நோக்கி நாம போயிட்டு இருக்கிறோங்கிறத பாருங்க. அடுத்ததாக பார்த்தீர்களேயானால் ஒரு அழகான ஒரு திக்ர், நம்ம அனைவருக்குமே தெரிந்த வாசகங்கள், எதுவுமே புதுசாலாம் நீங்க மனப்பாடம் பண்ணணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகிருக்குது. அது எந்த போல்டர்ல ஸ்டோரேஜ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதா இந்த ரமலான் நமக்கு வேலை. நம்ம மூளையில எந்த போல்டர்ல அதை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதை திரும்ப நாம எடுக்க போறோம். அடுத்து என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு பயணத்திலே இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டகத்துல அவரோடு பின்னால் அமர்ந்து கொண்டு பயணம் செய்கிறார் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, திடீர்னு ஏதோ ஒரு நிலையில சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சத்தமா திக்ர் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கள் செவிடனையோ அல்லது நீங்கள் கண்டறியாத குருடனையோ பேச முடியாத ஊமையையோ நீங்கள் அழைக்கவில்லை, மாறாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இறைவனை தான் நீங்கள் திக்ர் செய்கிறீர்கள். நிதானமாக செய்யுங்க. ஏன் இவ்வளவு சவுண்ட், ஏன் இவ்வளவு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறீங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுட்டு நிதானமா திக்ர் செய்யுங்கன்னு அந்த சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்லிட்டாங்க. அடுத்த ஒட்டகத்துக்கு பின்னால உட்கார்ந்து இருக்கிறார்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், யா அப்துல்லாவே அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் கன்ஸில் ஜன்னah, நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தரட்டுமா? அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கன்ஸில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கருவூலம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, அது சொர்க்கத்தினுடைய கருவூலம். அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டால் சொர்க்கத்தினுடைய கருவூலத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய், அதை நீ சேகரித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உனக்கு நான் சொல்லி தரட்டுமானே அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அவர்களும் சொல்லிக் கொடுங்கள் என்று ஆர்வமாக கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்தார்கள், அது எந்த வார்த்தையும் அல்ல, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஒவ்வொரு தடவையும் பள்ளிவாசலிலே முஅத்தின் அதானை வெளியிடும் பொழுது ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையை நோக்கி வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் எதை பதிலாக தருகின்றோமோ, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நன்மையின் பக்கம் நான் திரும்புவதும் தீமையை விட்டு நான் வெளிவருவதும் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை தாண்டி அதை என்னால் செய்ய முடியாது என்று நாம் சொல்லுகிறோமே அந்த வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது சொர்க்கத்தினுடைய கருவூலத்தில் உள்ள ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தா, இது நமக்கு தெரிஞ்ச துவா. தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? இல்லங்க இந்த வார்த்தை எனக்கு தெரியாது, இப்பதான் நான் புதுசா கேள்விப்படுறேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு பரிச்சயமான, அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில தெரிந்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் திக்ர் செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவனிடத்தில் நாம் மிகப்பெரிய நன்மையை நம்மால் பெற முடியும். அப்ப இது போன்ற திக்ர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போன்று பார்த்தீர்களேயானால் இந்த திக்ர் மட்டும் ரொம்ப ஈஸி தான். ஆனா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 வார்த்தை தான், அதை நாம மனப்பாடம் பண்ணிட்டோம்னு வைங்க, அதனுடைய நன்மைகள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 4 வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதை மனப்பாடம் செய்து அதை அவர் கடைபிடிப்பாரையானால், அதை அல்லாஹ்விடத்திலே அவர் துஆவின் மூலமாக கேட்பாரையானால், அவருக்கு இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் மறுமையினுடைய தேவைகளையும் சேர்த்து கேட்டார் போல் ஆகிவிடும். இப்ப நாம உங்கள்ட்ட சொல்றோங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, உலகத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கேளுங்க, மறுமையில உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் நம்ம கேட்போம்? ஒரு அரை மணி நேரம் கேட்போமா? ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. எவ்வளவு தேவை இருக்குது எல்லாத்தையும் நம்ம பட்டியலிடுமா? ஞாபகப்படுத்தி நான் பட்டியலிடணும்ல, சொல்லணும்ல, அல்லாஹ்ட்ட கேட்கணும்ல.
அப்படின்னு நாம ஒரு நீண்ட நெடிய நேரத்தை தான் நாம கேட்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு நான்கு வார்த்தைகள் அதை ஒருவர் அல்லாஹ்விடத்தில் துஆவின் மூலமாக கேட்பாரையானால் அவருடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் நாளை மறுமை வாழ்க்கைக்கும் அதுவே போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தை! அல்லாஹும் மக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிந்து விடு, வஹதினி எனக்கு நேர்வழியை காட்டி விடு, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை அளித்து விடு. இந்த 4 வார்த்தைகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, யார் இந்த வார்த்தையை சொல்கின்றார்களோ ஃபக்கத ஜும்அத்துலக துன்யாக வ ஆகிரத்தக, உன்னுடைய துன்யாக்கும் உன்னுடைய ஆகிரத்துக்கும் இதுவே போதுமானது. இந்த துஆவே இரண்டையும் ஒன்றிணைத்து விடும். பாருங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி, நிறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. இந்த துஆ ஆகிரத்துக்கான துஆ. நாளைக்கு மறுமையில போய் நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நாம் எவ்வளவோ பாவங்களை செஞ்சிருக்கிறோம், எவ்வளவோ தீமைகளை செஞ்சிருக்கிறோம். அந்த பாவங்களையும் தீமைகளையும் குற்றங்களையும் அல்லாஹ் நமக்கு மன்னித்தாலே தவிர நம்மால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை மறுமையில் பெறக்கூடிய ஒரு துஆவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த துஆவை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டுமையானால் அவனுடைய அருள் நமக்கு வேண்டும் அல்லவா? அப்ப அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிந்து விடு, மறுமையில் எனக்கு அருள் புரிந்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள்னா என்ன? நாம இன்னைக்கு நினைக்கிறோம், நம்ம தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், தான தர்மத்தை கொடுத்துட்டோம், பயான் கேட்டுட்டோம், குர்ஆனை ஓதிட்டோம், இரவுல கண் விழிச்சிட்டோம், ஓகே ரைட், நமக்கு சொர்க்கம் தான் நினைக்கிறோம். ஆனால் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் அமல்கள் செய்கின்றோமே ஒழிய அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? நான் 2 காலம் தொழுதுங்க, அல்லாஹ் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இவ்வளவு நன்மையை கொடுத்துதான், யாராவது சொல்ல முடியுமா? அது நிராகரிக்கப்பட்டுச்சா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப நாம தொழக்கூடிய தொழுகையில குறை இருக்குதா இல்லையா? இருக்குது. செய்யக்கூடிய தான தர்மங்கள குறை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஓதக்கூடிய திலாவத்துல குர்ஆன்ல குறை இருக்குதா இல்லையா? இருக்குது. எந்த நன்மைகளை செய்தாலும் அதை குறையோடு செய்யக்கூடியவர்களாக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிலும் நாம் குறைகளோடு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அந்த குறைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தி அந்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு முழுமையான கூலியை தர வேண்டுமையானால் அதற்கு பின்னணியில் அல்லாஹ்வினுடைய அருள் இருக்கிறது, இருந்தால்தான் முடியும். அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை, அவனுடைய நிஅமத்தை, அவனுடைய கருணையை நம்ம கொடுக்கலன்னு வைங்களேன், அவ்வளவுதான் மறுமையில. நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமையில் நம்முடைய தீமைகள் மன்னிக்கப்பட வேண்டும், நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதற்கு மறுமைக்கான துஆவாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி, என் இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, என் இறைவா எனக்கு அருள் புரிந்து விடு. இந்த இரண்டையும் ஆகிரத்துக்காக கேட்கிறாங்க. அடுத்த துன்யாவுக்கு பாருங்க, வஹதினி எனக்கு நேர்வழியை கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்துல வாழும் போது நேர்வழி என்பது அது பிரம்மாண்டமான இறைவனுடைய அருள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வினுடைய நேர்வழி தான் உண்மையான நேர்வழி. அல்லாஹ்வினுடைய பாதையில் அந்த ஹிதாயத்து நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் மறுமையினுடைய வாழ்க்கையை சார்ந்தது மட்டுமில்ல ஹிதாயத்து, உலகத்தினுடைய வாழ்க்கையை சார்ந்ததுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம நேர்வழியில பயணிக்கிறோம்ல, நேர்வழியில் பயணிக்காத இறைவனுக்கு மாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய, இறைவனை நிராகரிக்கக்கூடிய, இறைவனை மறுக்கக்கூடிய அவர்களின் வாழ்க்கையையும் நம்முடைய உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. நாம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் தூய்மையானதா தூய்மையற்றதா, ஹலாலா ஹராமா? அல்லாஹ் இந்த ஹிதாயத்தை கொடுத்த காரணத்தினால் நாம் தூய்மையாக சம்பாதிக்கிறோம். அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, தூய்மையற்ற பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் இந்த உலகத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை, உண்ணக்கூடிய உணவு, இருக்கக்கூடிய இருப்பிடம், பேசக்கூடிய பேச்சு, நாம் செயல்படுத்தக்கூடிய நடைமுறைகள் அனைத்தும் தூய்மையாக இருக்கிறது. ஆனால் இறைவனை மறுக்கக்கூடியவர்களின் நடைமுறை எடுத்து பாருங்க, அப்படியே நேர் ஆப்போசிட்டா அசுத்தமாக இந்த உலகத்தில் இருப்பான். மூமின்களுக்கு சொல்லித் தரப்பட்டதுன்னா தஹூரு, தூய்மை என்பது ஈமானில் ஒரு பகுதி, ஈமான்ல பாதிங்கிறாங்களா. அந்த தூய்மை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதா? எல்லாத்திலையும் எடுத்து பாருங்க, எல்லாவற்றிலும் இன்றைக்கு நாம் இவ்வளவு தூய்மையாக இவ்வளவு அழகான முறையில் இந்த உலகத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே, ஆனால் அதனுடைய பின்னணியில் என்ன ஹிதாயத்து தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதை கேட்கிறாங்க,
வஹதினி, எனக்கு ஹிதாயத்தை குடு யா அல்லாஹ். உலகத்தை சார்ந்தும் மறுமையை சார்ந்ததுமான துவா அந்த ஹிதாயத் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அதை கேட்கிறாங்க, வருசுக்னி, எனக்கு ரிசுக்கை அளிப்பாயாக. இந்த உலகத்துல வாழும் பொழுது உன்னை தவிர ரிசுக்கை அளிப்பவன் வேறு யாரும் இல்லை. அந்த ரஸாக், நீதான் உணவை, நீதான் ரிசுக்கை அளிப்பதில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது உனக்காக எவ்வளவோ விஷயத்தை நான் தியாகம் செய்யறேன், எனக்கு ரிசுக்கை அளித்து விடியா அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல கோடி ரூபாயை சம்பாதிக்கிறது கஷ்டமா? ஒண்ணு இல்ல. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஒரு 2 மாசத்துக்கு கரெக்ட் ஓரமா வச்சோன்னு வைங்களேன், கோடீஸ்வரன் ஆயிரலாம். அவ்வளவு வழிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஹராமான முறையில, இறைவனுக்கு மாற்றமான முறையில கொஞ்ச நாள் நம்ம செயல்பட்டா போதும், அவ்வளவு கோடி கணக்கில் நம்ம சம்பாதிச்சிடலாம். அதையெல்லாம் தியாகம் செய்து விட்டு எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு நாம சம்பாதிக்கிறோம்? காரணம் என்ன? அல்லாஹ் எனக்கு அந்த தூய்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறான், இந்த மார்க்கம் அதை தடை செய்திருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக வேண்டிதானே பல இடங்களில் பொருளாதாரத்தை நாம தியாகம் செய்யறோம், அதை இழக்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அல்லாஹ் இந்த உலகத்துல வாழும் போது ரிசுக்கு இல்லாம ஒண்ணும் இல்லை, எனக்கு ரிசுக்கு அளித்து விடு என்று அல்லாஹ்விடத்துல இந்த உலகத்தினுடைய ரிசுக்கை நாம் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த 4 விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து விட்டு, இந்த 4 விஷயங்களை யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ அவருக்கு இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமை வாழ்க்கையும் ஒரு சேர கிடைத்து விட்டது என்கிறார். இதை விட ஒரு பாக்கியம் ஒரு மூமினுக்கு தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? எவ்வளவு பெரிய அழகான திக்ர் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில. அப்படியே சொல்றீங்களா? சொல்லுங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி, சொல்லுங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுக்னி. இந்த துவா ரொம்ப ஈஸியான துவா தான். இந்த துவா வேணா நம்ம நினைச்சிடும் கிளை நிர்வாகத்துக்கு நம்ம அரபிலையும் தமிழ்லையும் டைப் பண்ணி நம்ம அனுப்பி வைக்கிறோம். அதை வேணா வேண்டியவங்க வாங்கி அதை மனப்பாடம் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் செய்து இந்த உலகத்தில் அதை நாம் கேட்கக்கூடியவர்களாக, இது போன்ற திக்ருகளை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஏராளமான நன்மைகள் திக்ரு செய்வதன் மூலமாக ஒரு பக்கம் நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தாலும் அதன் மூலமாக பாருங்க மன நிம்மதி நமக்கு கிடைக்கிறது. இறைவனுடைய சபையில் நாம் நினைவு கூறப்படுகிறோம். அதே போன்று இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த 10 அடிமைகளை நாம விடுதலை செய்த நன்மை 100 நன்மைகள் எழுதப்படுகிறது, 100 தீமைகள் அகற்றப்படுகிறது. இப்படி எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சின்ன சின்ன வார்த்தை நம்ம சொர்க்கத்தினுடைய கருவூலமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இப்படி எண்ணற்ற நன்மைகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இந்த திக்ரை எல்லாம் நாம் அல்லாஹ் நமக்கு நினைவு கூறும் பொழுது இதன் மூலமாக ஏராளமான நன்மைகள் நமக்கு இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை இவ்வளவு தூரம் சொன்னதற்கு பின்பாகவும் நம்முடைய உள்ளத்தில் அது ஆழ பதியவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடைமுறையில் வரவில்லை என்றால், மறுமையில் அல்லாஹ் ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கிறான். அல்லாஹ் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறான், வமன் அரத அன் திக்ரி, உலகத்துல வாழும் போது என்னை நினைவு கூறுவதை விட்டும் என்னை திக்ரு செய்வதை விட்டும் யார் புறக்கணித்து சென்றாலும் அவனுக்கு மறுமையிலே மிக நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. அல்ல எப்படி எச்சரிக்கிறான் பாருங்க, மறுமையில் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. இந்த உலகத்துல ஒரு நெருக்கடினா நம்மளால தாங்க முடியுதா? ஒரு 2 மாசம் நமக்கு வருமானம் இல்லை, ஒரே நெருக்கடி, சமாளிக்க முடியுமா? ஒண்ணுமே குடும்பத்தை பார்க்கணும், வாங்கின கடனை அடைக்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், மருத்துவ செலவு பார்க்கணும், எவ்வளவு செலவு இருக்குது. 2 மாசம் வருமானம் தடைப்பட்டுச்சு, ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை உலகத்திலேயே சமாளிக்க முடியலையே, மறுமையில நெருக்கடியை அல்லாஹ் கொடுத்து விட்டால் எப்படி நாம் சமாளிக்க போகிறோம்? அடுத்து பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் மறுமையில் அவனை நாம் எழுப்பும் பொழுது அவனை குருடராக நாம் எழுப்புவோம், கண் தெரியாத குருடராக நாம் அவனை எழுப்புவோம், நெருக்கடியான வாழ்க்கையை அவனுக்கு நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள், அந்த குருடனாக எழுப்பப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனான அல்லாஹுவை நினைவு கூர்ந்த மறந்த அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், ரப்பி என் இறைவா லிமா ஹஷரதனி அமா வகத் குன்து பசீரா, நானோ உலகத்தில் பார்வையுள்ளவனாக இருந்த நிலையிலே ஏன் மறுமையில் என்னை குருடராக எழுப்பினாய், ஏன் என் கண் பார்வையை பறிச்சே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்பானா. அப்ப அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, கால கதாலிக்க அத்தத்துக்க ஆயாத்துனா, இதே போன்று தானப்பா நீ இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய வசனங்கள், என்னை நினைவு கூற வேண்டும் என்கின்ற அறிவுரைகள் உன்னிடத்தில் வந்தது.
ஃபனசீதஹா, நீ அவற்றை மறந்தாய், என்னுடைய வசனங்களை மறந்தாய், என்னை நினைவு கூறுவதை விட்டும் நீ புறக்கணித்தாய், என்னை இந்த உலகத்தில் நீ மறந்து வாழ்ந்தாயே. கதாலிக்கல் யௌம துன்சா, அதே போன்று இன்றைய தினத்தில் நீ மறக்கடிக்கப்படுகின்றாய். உலகத்தில் எப்படி என்னுடைய திக்கரை நீ மறந்தாயோ, உலகத்தில் எப்படி என்னுடைய வசனங்களை நீ மறந்தாயோ, உலகத்தில் எப்படி நான் உனக்கு வழங்க இருக்கின்ற மரணத்தை நீ மறந்தாயோ, எப்படி இந்த உலகத்தில் நான் உன்னை ஒன்று திரட்டக்கூடிய இந்த மறுமை நாளை நீ மறந்தாயோ, இந்த உலகத்தில் நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று நான் வாழ்வியலை சொல்லிக் கொடுத்ததற்கு பின்பாக அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு ஷைத்தானுடைய வழியில் நீ எப்படி சென்றாயோ, இந்த உலகத்தில் உன்னை விட்டு விட்டோம், ஆனால் இந்த மறுமையில் உன்னை விடமாட்டோம். இந்த உலகத்தில் நீ எப்படி அதை மறந்து விட்டு சென்றாயோ, அதே போன்று இந்த மறுமையில் நீ மறக்கடிக்கப்படுகின்றாய், போ நரகத்துக்கு நல்லா தூக்கி போட்டுருவோம். அப்ப இது போன்ற ஏராளமான எச்சரிக்கைகள் இருக்கிறது. இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தவர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஒரு உதாரணத்துக்கு தான் அறிவாளிகளுக்கு சமிக்கை போதுமானது என்ற அடிப்படையில ஒரு சில திக்ருகளை தான் நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோம். ஒரு மணி பயான்ல, ஒரு மணி நேரம் பயான்ல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி கொடுத்தாங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹதினி வர்சுக்னி என்று சொல்லி கொடுத்தார்கள். அதை மட்டும் நான் கடைபிடிச்சா போதும் நின்ற கூடாது. இந்த 4 என்பது ஒரு ஸ்டார்டிங் தான். இதை நாளை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றோமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நாம் சிரமப்பட்டு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு எங்கேயுமே சொல்லி தரல. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லும் போது கூட ஃபஇதா நஹைதுக்கும் மின் விஷயின், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தடை செய்தால் அதை விட்டும் நீங்கள் உடனடியாக சாதகம் பாதகம் பார்க்காம உடனே விலகிடணும். அதே நேரத்தில் இதா அமர்த்துக்கும் பி அம்ரின், ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கட்டளையிடுறேன், இந்த நன்மையெல்லாம் நீங்க செய்யுங்க, மறுமையில சொர்க்கத்துக்கு போலாம், அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம் அப்படின்னு ஒரு நன்மையை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துவேனே, ஆனால் உங்களால் இயன்ற அளவிற்கு அதை செய்யுங்கள் என்று நன்மையான காரியத்தில் நாம் முந்திக் கொள்வதை நம்முடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த 4 திக்ருகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்ய ஆரம்பிப்போம். ரமலான் முடிந்ததற்கு பின்பாக வாரத்திற்கு ஒரு திக்ரை நாம மனப்பாடம் செய்யணும். வாரத்துக்கு முடியலையா 2 வாரத்துக்கு 1 இல்ல மாசத்துக்கு 1, இப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் புது புது திக்ருகளை நாம் கற்றுக்கொண்டு அதை மனப்பாடம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தோமையானால் மறுமையில் மிகப்பெரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்வதை போன்று யார் தன்னுடைய மீசானுடைய எடையை அதிகரித்துக் கொண்டாரோ அவருக்கு அல்லாஹுவால் புரிந்து கொள்ளப்பட்ட திருப்தியான வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறானே. இந்த திக்ருகள் மூலம் நம்முடைய மீசானுடைய எடையை நாம் அதிகரிப்போம். அதன் மூலமாக அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்ற திருப்தியான வாழ்க்கையில் மறுமையில் இந்த சபையில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.